ஹலோ மக்களே, சிறகடிக்க ஆசை அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் வாங்க. மீனாவும் சீதாவும் சேரணும் அப்படின்ட்டு முத்தூர் நிறையவே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நான் சீதா கிட்ட மன்னிப்பும் கேட்டுறேன் அப்படின்ட்டும் இறங்கி வந்துடுறாங்க. ஏன்னா என்னால் தானே இந்த அளவுக்கு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க, நானே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நம்மளுடைய இறங்கி வராங்க நம்மளுடைய முத்து இருந்துட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீதா வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்து அக்கா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. சீதா என்னடி ஆச்சு? இல்லைக்கா, உன்னையும் மாமாவை பற்றி புரிஞ்சுக்காம நான் உங்களை 2 பேரையுமே ரொம்ப காயப்படுத்திட்டேங்க்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கான்றாங்க. என்ன இருந்திருந்தாலையும் நான் அப்படி நடந்திருக்கவும் கூடாது, மாமா கிட்ட நான் அப்படி பேசியிருக்கவும் கூடாதுக்கான்றாங்க. நீங்களே இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை என்னக்கா இருக்கும்? எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட அதை நினைக்காம உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்ட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போவே மாமா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணுறாங்க. ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு மீனான்றாங்க. சீதா உங்ககிட்ட பேசணுமா? என்னது சீதா பேசணுமான்றாங்க. மாமா எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க மாமா, ஆனால் அதை புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்றாங்க. சீதா நீ யார் சொல்லு? நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான், நீ என்ன பேசுறியோ அதை நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா, இந்த மாதிரி மனசு வேறு யாருக்கும் வராதுன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் அக்கா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பமே அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.